எப்போ பார்த்தாலும் சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் வேறு குழம்பே இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மோர் குழம்பு வச்சு கொடுங்க. இதுக்கு நான் ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ண தயிராக இருந்தால் ரொம்பவே நல்லது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தாளிச்சிட வேண்டியதான். 2 டேபிள் ஸ்பூன் நெய், கடுகு, ஜீரகம், 3 பட்டை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போது 3 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா 2 நச்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோரையும் ஆட் பண்ணிடணும். இது கை விடாமல் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக விட்டுட்டாலுமே கீழே வந்து அடி பிடிச்சி. ரசத்துக்கு எப்படி நம்ம கொதிக்க விடாமல் லைட்டாக பொங்குனதும் ஆஃப் பண்ணிடுவோமோ அதே மாதிரி இந்த மோருக்கும் குழம்பு கொதிக்க விடாமல் லைட்டாக பொங்குனதுமே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா மோர் குழம்பு ரெடி. சூடாக சாதத்தில் மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் நான் கோதுமை இட்லிக்கு வச்சு சாப்பிட்டேன். கோதுமை இட்லியோட ரெசிபி நாளைக்கு வரும். கண்டிப்பாக அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.